நாங்கள் இப்போது பாஸ் ஆஜன் அப்புறம் பிரஸ்டோட் பாஸ் ஆஜன் தாசன். பிரேசலோட் மகேந்திரன் ஐயா, பிரேசலோட் நேயர்களே. ஆமென். இன்றைய நாளிலே கடைசி செய்தி உங்களெல்லாம் உங்களுடைய ஒப்புக்கொள்ள பாச நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில் வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். இந்த மத இன மக்களையும் நீர்தான் படைத்தவர் என்பதை அந்த மக்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிர ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம். அது உண்மைதான். ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகமம் எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில் இருந்துதான் ஆபிராம் தாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாருங்கள், மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைப்பிடிக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு
கிறிஸ்தவ நாடுகளுக்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்ற ஒரு காரியத்துக்கூடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்தே கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த தேவனை, இந்த மெய்யான தேவனை அறிவித்து வாழ்ந்தார்கள். ஆனால் பலர் இன்றைக்கு அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இன்றைக்கு பலவிதமான மதங்களை கப்பல் மூலமாக அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளிலே பாருங்கள் அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள், 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடு உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இப்படியாக இருதயத்தில் அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேப் யோசுவாவும் உண்மையோடு உத்தமத்தோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்துல வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான தேவனை அறிவிக்கப்படியாக இந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் இயேசு கிறிஸ்துவ கூட இடைகிறது. பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்களாக இருந்தால் பழைய ஏற்பாடு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறாக புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்தில அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகளை இருந்த மகனுடைய குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், இந்த தேவர் வழக்கங்கள் இலங்கை, இந்தியா, பல நாடுகளிலே இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, ஒவ்வொரு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன்தான் ஆபிரகாம். பாருங்கள், யோசுவா 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கன் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். பாருங்கள், தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்துல உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்துல இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு, மில்கன் காணி லேண்டுக்கு அழைத்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக இயேசுவுக்கூடாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், அவருடைய ஆவி எங்களுடைய ஆவியோடு இணைகிறது. ஒரு கொடியானது செடியில இணைந்து
செடியில இருந்து அந்த பசலைகள் தண்ணீர்களை உறிஞ்சி உறிஞ்சி இந்த கனியை கொடுக்கிறது. அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்துமாவில இந்த ஆத்தும உணவு தான் வேதாகமம். இந்த ஆத்துமாவிலேயும் இருதயத்திலேயும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்துமாவுடைய உணவு பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள இந்த ஆத்துமா தேற்றப்படும். இந்த துக்கம் சந்தோஷம் இந்த ஆத்துமாவிலே இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்துமா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்துமாவில பலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் படம் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மரித்தார், உயிர்த்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய தூக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும். கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்துல ஒரு நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை. உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சேர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளிவர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய நீங்கள் இதயபூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள், அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அன்பு. கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்து முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களையும் இந்த ஒன்றான மெய்த்தவன் தான் படைத்தவர். அவர் தன்னுடைய சுவாசம் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம், அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ?
நான் அல்லவா அதை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா. காற்றை சிருஷ்டித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரியர்களாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது இந்த மெய்த்தேவனை நேசிப்பது, தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம், எந்த மத இனமாக இருந்தாலும். அதுதான் இயேசுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில கொண்டு அன்பில முடிக்கிறார். பிறனை நேசிக்கும் பொழுது முகமதியனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இந்து மகனை நேசித்து கற்றுக்கொள்ள வேண்டும், புத்த மகனை நேசிக்க கொள்ள வேண்டும். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த ஞானத்துக்குள்ள வர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் ஜெபத்தை முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசுவிடத்துல வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில முகமதியர்கள் அப்படி அறியாத மக்களிடத்துல முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது. பாருங்கள், இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜெபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜெபம். இயேசு எனக்காக சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில இருந்தே இருதயபூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் 1ஆம் அதிகாரத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர் வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் ஹபக்கூக் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கன்னியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்துல எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி. பாருங்கள், பிதா அவருடைய சித்தமான பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு ஊடாக
இயேசுதான் ஒரே ஒரு ரட்சகர். மதங்கள் உங்களுக்கு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6 அதிகாரம் 12வது வசனத்துல துரைத்தனங்க ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி பாருங்கள். இப்படியாக தன் உயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களை வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் ஆதியாகமம் 39 வசனத்தில் அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவனங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்து கொள்ளுவான் வாசற்படியில. இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை, இந்த குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு. அவர் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்துக்கு இழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர்தான். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல, இவைகளின்படி செய்கிறவன் அவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற. நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்குத்தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மதங்களில கூட வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், பொத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள், மணலின் மேல வீட்டை கட்டுகிறார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்கள், இப்படியாக பெருவெள்ளம் காற்று வரும் பொழுது உங்களுடைய வீடு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்கு பின்னும் மறுமையில அவரோடு கூட வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். அவன் கட்டப்படும் 1000 வருஷம். இந்த உலகம் பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மலு சர்ப்பத்தை
அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுவுக்காக மரிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும், அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும், இன்றைக்கு இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால், பாருங்கள், அவர்கள் சிரச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்கள், இந்த முத்திரைகள் அந்தி கிறிஸ்துடைய முத்திரைகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்தில ஒரு 80 இருந்து 100 வருட வாழ்வுதான். ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துரைத்த ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உள்ளான மனுஷத்துல இருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும். உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை.
ஆமாண்டவரே, இயேசு நீர் இயேசு என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் அவரிடத்துல வரும் பொழுது அவர் அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த அந்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜபிப்போம். எழுந்தருளும் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். எழுந்தருளும் ஆண்டவரே, எதிரி கையோங்க விடாதேயும். ஆமாண்டவரே, இந்த தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும், விசேடமாக இந்த 5 கண்டங்களில் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, வேதாகமத்தை அறியாதபடி அவர்கள் மரித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம், இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவுக்கூடாக 5 கண்ட மக்களும் ஒரு விழிப்படைந்து உள்ளான மனிதனிலே, அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்று, இயேசுதான் ரட்சகர், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், நான் தான் இந்த சிலுவையில மரிக்க வேண்டியவன், நான் தான் பாவம் செய்தவன், நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களில வாழுகிற மக்களும், இந்த அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, விசேடமாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மெய்யான தேவன் என்பதை, இயேசுதான் அப்போஸ்தலர் 4:12 படி ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து, இந்த தமிழோசியாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலும் இந்த தமிழோசை சங்கமம் நித்திய வெளிச்சமோடு கூடாக போய் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உங்கள் அப்பாக்கள், உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்கள் மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus. நீர் இந்த அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக. அன்று தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையை கேட்டு உம்மிடத்துல வந்தானே, அதே போல இந்த தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, உம்முடைய கிருபையை காண்பிக்கும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக, நிலைவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்துல கொடுத்து இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அந்த அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களை போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜெபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று போராடி ஜெபித்தது போல உம்மோடு போராடி ஜபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்குல இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்தந்த நாடுகளில் செயற்பட்ட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். சிஸ்டர் ரஜினி.